ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு சோயா திக்கா மசாலா தாங்க செய்ய போகிறோம். சோயாவில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய கிரேவிங்க செய்ய முடியுதுங்க. நான் எந்த சேனலில் சோயா குழம்பு கூட போட்டிருக்கேங்க. அதுவும் சூப்பராகவே இருந்துச்சுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடக்கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்துடுச்சு. 1 கப் இருக்குங்க சோயா எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நம்ம 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதுக்கு வேக வைக்கலாங்க. இது சாஃப்ட் ஆகிறதுக்கு தாங்க நம்ம வேக வைக்கிறோம். இது நல்லா வெந்து வந்துடுச்சு. போட்டதுமே பாருங்கள், நல்லா டபுள் சைஸாக வந்துடுச்சு அந்த சோயா. இதில் தண்ணி போட்டு நல்லா ரிங்ஸ் பண்ணிக்கலாங்க. ரிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ரிங்ஸ் பண்ணி புழிஞ்சு எடுக்கக்குள்ளே அந்த சோயாவில் வாசனை இருக்காதுங்க. பவுடர் மசாலா பார்க்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் காற்றுக்கு இருக்க மாதிரி சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தாலும் எடுத்துங்க. 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துங்க. இப்போ இது எல்லாமே நல்லா போட்டுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எவ்வளோ போடுறோமோ நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் லெமன் ஜூஸ். இப்போ நம்ம கையால் நல்லாவே பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கையால் பிசைக்கலாம், நல்லாவே பைண்டிங் ஆகும். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நல்லாவே ஊறிடுச்சிங்க. அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கிட்டேன். ஒன்று ஒன்றா நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு நல்லா வறுத்துடுங்க. போட்டதுமே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் இதுக்கு வேக விட்டு நம்ம திருப்பி விடணுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எடுத்துடலாங்க. நம்ம சிக்கன் திக்கா மசாலா செய்யக்குள்ளே எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம சோயாவில் செஞ்சுருக்கோம். இது அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. பாருங்கள், எல்லாமே எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். தனியாக இது வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 1.5 வெங்காயம் இருக்கும். ரொம்பவே மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இது வதக்கலாங்க. இந்த வெங்காயத்துக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கலாங்க. நான் 2 தக்காளி எடுத்துருந்தேங்க பெரிய சைஸில். இது கூட 1 கைப்பிடி கரியாண்டர் லீஃப் போட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லாவே இப்போ வதங்கி வந்துடுச்சு இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதுக்கும் நல்லா வதக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்குங்க. பார்க்கலாம் இப்போ பவுடர் மசாலா என்னன்ட்டு. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாமே இதில் போட்டுக்கலாங்க. பவுடர் மசாலா போடக்குள்ள சிம்மில் வச்சு போடுங்க. காற்றுக்கு ஏற்ப மாதிரி மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம அரைச்சோம் இல்லைங்களா தக்காளி, கரியாண்டர் லீஃப். இப்போ இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கரியாண்டர் லீஃப் போடக்குள்ள அந்த கிரேவி நல்லாவே ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. பச்சை வாசனையே தக்காளி இது போயிடுச்சு. அடுப்புக்கு நம்ம ஸ்டிம்மில் வச்சிடலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இதுக்கு வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லாவே வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கிளாஸ் இருக்கும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 200 ml இருக்கும். இது உங்களுக்கு கிரேவி கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருந்தேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி போடக்குள்ள நல்லாவே டேஸ்ட் இருக்குங்க.
இதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நல்லாவே வந்து இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் இதுக்கு வந்து வேக வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சோயாவுக்கு வறுத்தோம் இல்லைங்களா, இது வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு வறுத்து போட்ட மாதிரியே நல்லா அந்த டேஸ்ட் இருக்குங்க. இது கூடயே வந்து காய வச்ச வெந்தய இலை இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து சேர்த்து போட்டுக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும். இதுக்கு வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்கிறாங்க. கையால் நல்லா வந்து நிமிட்டி இந்த மாதிரி வந்து தூவிக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இது கடைசியாக போடக்குள்ள நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கலாங்க. இதுக்கு சிம்மில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக விடலாங்க, மூடி வச்சு. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் நேரத்துக்கு கிளறி கொடுங்க. பாருங்கள், நல்லாவே வந்து இது வெந்து வந்துச்சு, எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சிருச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட, ரொட்டியோட, தோசை கூட வந்து சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசை கூட அவ்வளோ வந்து நல்லாவே இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். பசங்க பெரியவங்க எல்லாமே வந்து லைக் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. என்னது சேனலில் பார்த்தீங்கன்னா சோயாவை வச்சு நிறையா வந்து ரெசிபி வந்து போட்டிருக்குங்க. எல்லா ரெசிபியும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேங்க, தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சோயா வச்சு செய்யக்குள்ளே நல்லாவே இருக்குங்க. பசங்க பெரியவங்க எல்லாமே வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமையே இந்த மாதிரி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே செய்யக்குள்ளே ரொம்பவே வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட முடியுங்க, சீப்பாகவும் இருக்குங்க. என்ஜாய் யூர் ஃபுட்.